அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் ஜியோகிராஃபி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சாச்சு, செகண்ட் டேர்ம் முடிச்சாச்சு, தேர்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் முடிச்சாச்சு, ஜியாகிரஃபி இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப தியரிட்டிக்கலான லெசன் இது. அதனால் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணால் போதும், நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும். கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த கோர் கான்செப்டை புரிஞ்சுக்கணும் இந்த லெசனில். அதுதான் முக்கியமான அப்ஜெக்டிவ் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர். டிசாஸ்டர்னா என்ன, பேரிடர்கள்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லெசன் படிக்கிறனால நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னா, டிசாஸ்டர்னா என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் இருக்குது, கீ கான்செப்ட் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க மீடியாவில், சுனாமினா என்ன, ஃப்ளூட்னா என்ன, ஃபோர்காஸ்டிங்னா என்ன, எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர்னா என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த லெசன் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன மீனிங்லாம் தெரியும் அப்படிங்கிறதா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படின்னா ஏன் லேர்னிங் அப்ஜெக்டிவ் நான் எடுக்கிறேன் அப்படின்னாலே மெயின்ஸோட பெரிய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதெல்லாம் ஒவ்வொரு கேள்வி, இதெல்லாம் அப்ஜெக்டிவ் கிடையாது, ஒவ்வொரு கேள்வி, அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பாருங்க. டிசாஸ்டர்னா என்ன? வெரி காமன் ஃபினோமினன். டிசாஸ்டர்ங்கிறது ஒரு பேரிடர், அது காமனாக நடக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ்டு சின்ஸ் டைம் இம்மெமோரியல். எப்படின்னா பல தடவை இது நடந்தது தான், இன்னும் புதுசாக நடக்க போகிறது கிடையாது. ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ பல தடவை என்ன பண்ணியிருப்போம், நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் டிசாஸ்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபார்ம் வேரிஸ் சேலஞ்ச் கான்ஸ்டன்ட். ஓகே, இது ஒரே விதமான டிசாஸ்டர் கிடையாது, இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, சேலஞ்ச் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வேர்ல்டு டிசாஸ்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் இன்டென்சிட்டி ஆஃப் டிசாஸ்டர்ஸ். டிசாஸ்டர் அந்த பேரிடரோட அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். எப்பயுமே முன்னாடி பல தடவை ஒரு 4 தடவை புயல் வந்திருக்கும், ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 தடவை புயல் வரும். ஸோ வேர்ல்டு டிசாஸ்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ஆல்வேஸ் இட் வில் பி இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் இன்டென்சிட்டி ஆஃப் டிசாஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசாஸ்டர் ப்ரோன் கண்ட்ரி. இந்தியாலாம் வந்து சொல்லவே தேவையில்ல அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் வந்து நம்ம நாட்டு பற்றி தானே படிக்கிறோம், சொல்லவே தேவையில்ல. இதெல்லாம் ஆல்ரெடி ஹிட் லிஸ்ட்ல இருக்க ஒரு நாடு தான் இந்தியாலாம். ஸோ ஏகப்பட்ட டிசாஸ்டர் கண்டிப்பாக வரும். பல நாடுகளில் வந்திருக்கு, அதில் இதுவும் ஒன்று. ஓகே. ஸோ இந்தியா ஹேஸ் என்னென்ன விதமான டிசாஸ்டர்லாம் இங்கே நடக்குதுன்னா, சிவியர் ட்ரவுட்ஸு, ஃபெமைன், சைக்ளோன்ஸ், எர்த்குவேக்ஸு, கெமிக்கல் டிசாஸ்டர், ரயில் ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட், எல்லாமே டிசாஸ்டர். ஒரு பேரிடர் அப்படிங்கிறது இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணப்பட்டதான். ஸோ வறட்சி, பஞ்சம், புயல், நிலநடுக்கம், கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸு, ரயில் ஆக்சிடென்ட்ஸு, ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே டிசாஸ்டரில் வருது. இது எல்லாமே இந்தியாவில் நடக்குது. ஸோ ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இன் ஹை ரிஸ்க் கோஸ்டல் ஏரியாஸ், மில்லியன்ஸ் அஃபெக்டட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நமக்கு தெரியும் இந்தியாவில் வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகம் அப்படின்னு. ஸோ கோஸ்டல் ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 10 பேரோ 20 பேரோ வாழல, அங்கேயே லட்சக்கணக்கான பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோஸ்டல் ஏரியாஸில். ஸோ அப்போ பாதிப்புன்னு ஒன்று வரும்போது அது வந்து பல உயிர்களை பலி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ரெக்கரிங் டிசாஸ்டர்ஸ், ஃப்ளூட்ஸு, சைக்ளோன், ஸ்டோம் சர்ஜஸ், இதெல்லாம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, காலநிலை மாற்றம்னு சொல்கிறோம்ல. ஸோ ஒரு 6 மாதம் எப்படி சொல்கிறது, ஒரு 3 மாதம் நம்ம ஊரில் வெயில் அடிக்குது, 3 மாதம் பனி பெய்யுது, 3 மாதம் மழை பெய்யுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்க நாடு தான் நம்மளோடது. அப்போ திரும்ப திரும்ப அது ஒரு சைக்கிள் ஃபார்மாக வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ டெஃபினேஷன் ஆஃப் டிசாஸ்டர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். A disaster is a serious disruption of the function of a society involving human and material loss. டிசாஸ்டர்ங்கிறது ஒரு கடுமையான பாதிப்பு, அது மக்களுடைய மனித வாழ்வையும் அவர்கள் எடுத்து வச்சிருந்த பொருட்களையும் அவங்களுடைய மெட்டீரியல் எல்லாத்தையுமே லாஸ் பண்ணும். இதை 2 வகையாக பிரிக்கலாம். கிளாசிஃபைட் இன்டு நேச்சுரல் அண்ட் மேன்மேட் டிசாஸ்டர்ஸ். நேச்சுரலாக நடக்கிறது, மேன்மேட் டிசாஸ்டர் நடக்கிறது, 2 பிரிக்கலாம். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிற எல்லா டைப்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் எர்த்குவேக். இது வந்து நேச்சுரலாக நடக்கிறது, நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பூமியினுடைய வெப்பம் உயர்வுனாலேயோ அல்லது அதிக குளிர்ச்சினாலேயோ பூமியில என்ன வேணாலும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ சடன் ஷேக்கிங் ஆஃப் எர்த் ஃபார் எ ஷார்ட் டைம், ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சடன் ஷேக் நடக்கும். ஒரு வீடு ஆடுச்சுனாலே இமீடியட்டா கிராக் விழுந்துருது. அப்போ எர்த்துல ஒரு இடத்துல, எர்த்துங்கிறது எவ்வளோ பெருசா அந்த இடத்துல மையம் கொண்டு அதை ஆடும்போது எப்படிப்பட்ட விளைவு ஏற்படுதுன்னு நினச்சி பாருங்க.
டியூரேஷன் வந்து அதிகபட்சம் செகண்ட்ஸ் டு மினிட்ஸ், மினிட்ஸுக்கு போகிறதுக்கு அளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அதிகபட்சம் ஒரு 20 செகண்ட் இருந்தாலே பெரிய 20 செகண்டுக்கே அந்த இடமே பஸ்மமாயிரும். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்ஜின். ஸோ எந்த இடத்துல அது மையம் கொள்ளுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ எபி சென்டர் வெர்டிகல் பாயிண்ட் அபவ் ஃபோக்கஸ் ஆன் ஏ சர்ஃபேஸ். ஓகே, எபி சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா கீழே பூமி கீழே தான் அந்த நில அதிர்வு ஏற்படுது. அது எந்த இடத்த நோக்கி வெர்டிகல் பாயிண்ட் அந்த அப்படியே மேலே வந்தோம்னா சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட் இருக்கோ அதான் எபி சென்டர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வல்கனோஸ். வல்கனோஸ் அப்படிங்கிறது எரிமலைன்னு சொல்லுவோம். ஓப்பனிங் வென்ட் ரிலீசிங் லாவா ஸ்மால் ராக் ஸ்டீம். ஸோ புகை நெருப்பு பயங்கரமாக ஹீட் சம்மந்தப்பட்ட எல்லாமே வல்கனோஸ் தான். அது நம்ம கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. ஆனால் வேற வேற கண்ட்ரிலாம் இங்கே எப்படி இங்கே நமக்கு புயலும் இதுவும் சாதகமாக இருக்கோ அதே மாதிரி வேற வேற கண்ட்ரிலாம் வல்கனோங்கிறது மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டு கெஸ்ட்டு பண்ணிட்டு வர மாதிரி வந்துட்டு போகும். வல்கனோஸ் எல்லாம் ரொம்ப கொடுமையானது. புகை புகை பயங்கரமாக வெளிவரும். அடுத்த சுனாமி. வேவ்ஸ் ஜென்ரேட்டட் பை எர்த்குவேக், வல்கானிக் எரப்ஷன்ஸ், அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைட். ஸோ இது 3 நாளையுமே என்ன செய்யலாம்? எர்த்குவேக் வரலாம். எர்த்குவேக்குங்கிறது பூமிக்கு நடுவில் வர்றது வந்து எர்த்குவேக்னால வருது. ஆனால் கடலுக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னாலும் அது என்ன செய்யும்? கடலுக்கு பக்கத்துலேயோ இல்லை கடலை மையம் கொண்டு வந்துச்சுன்னா சுனாமி கண்டிப்பாக வரும். ஸோ எரிமலையும் அப்படிதான். ஏதோ ஒரு நார்மல் என்ன சொல்ற ப்ரெஷர் இல்லாமல் வேற ஏதாவது ப்ரெஷர் உள்ள கடலுக்குள்ளே வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேவ்ஸ் என்ன செய்யும்? ஜென்ரேட் ஆகும். அண்டர் வாட்டர் லேண்ட் ஸ்லைடுங்கிறது அதான். அந்த லேண்ட் ஸ்லைடுங்கிறது ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும். அது ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரி டக்குன்னு சடனாக மூவ் ஆகும். அதான் லேண்ட் ஸ்லைடுங்கிறது. இது எல்லாமே சுனாமியை பாதிக்கும். சுனாமிங்கிறது நமக்கு வந்து 2004 வந்துச்சு இல்லையா? 2004 ஆனால் அதுக்கு முன்னாடியே பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. நமக்கு அன்னைக்கு தான் தெரியுது. ஏன்னா நம்ம பெரும் பாதிப்பு அன்னைக்கு வந்தனால அன்னைக்கு தெரியுது. பட் ஆனால் மற்ற நாடுகளுக்கெல்லாம் அது வந்து சாதாரணமான வேர்டு. ஜப்பானுக்கெல்லாம் வந்து அசால்ட்டா அவங்க பயங்கரமா வரும் அடிக்கடி அங்க. அடுத்த சைக்ளோன். ஓகே, லோ ப்ரெஷர் ஏரியா என்சர்க்கிள்டு பை ஹை ப்ரெஷர் விண்ட். ஓகே, ஸோ ஹை ப்ரெஷர் விண்டுங்கிறது என்னன்னா ஒரு ஹை ப்ரெஷர்ல உள்ள மேகங்கள் வந்து என்ன செய்யும்? லோ ப்ரெஷரை நோக்கி வரும். என்ரிச்டு பை என்சர்க்கிள்டு பை ஹை ப்ரெஷர் விண்ட். ஏன்னா எப்பவுமே ஹை ப்ரெஷர் இருக்கா லோவை நோக்கி தான் வரும். ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் நோக்கி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ கடலுக்கு மேலே அந்த புயல் இருக்கு இல்லையா? புயலாக இருக்கட்டும் இல்லை சூறாவளியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஹை ப்ரெஷரான மேகங்கள் தான். அது ஃபார்ம் ஆகிறது எப்படிங்கிறது வேற லெசன்ல கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் சைக்ளோனுங்கிறது என்ன? என்சர்க்கிள்டு பை ஹை ப்ரெஷர் விண்ட். ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்ஸ், வெள்ளம், ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர் பியாண்ட் நார்மல் லிமிட்ஸ் எஸ்பெஷலி இன் ரெயின்ஃபோர்ட் ஏரியாஸ். ஸோ நார்மலாக லிமிட் இல்லாமல் தண்ணி வேகமாக அதிகமாக வந்துச்சுனாலே அது பேர் என்ன? வெள்ளம் தான். அடுத்த லேண்ட் ஸ்லைட்ஸ், டவுன் ஸ்லோப் மூவ்மெண்ட்ஸ், ராக்ஸு, டெப்ரிஸ், சாயில், மண் சரிவு. இது வந்து ஹில்ஸ்லையும் மவுண்டன்லையும் நிறைய ஏற்படும் லேண்ட் ஸ்லைட்ஸ். ஓகேவா? அதான். ஸோ அபலான்ச்சி அப்படிங்கிறது ஒரு டிசாஸ்டர். இங்கே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஐஸ், ஸ்னோ, ராக் ரஷிங் டவுன் மவுண்டைன்ஸ். ஓகே, பனிச்சரிவு அப்படிங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே ஐஸ், ஸ்னோ, ராக் எல்லாமே டவுன் மவுண்டைன்ஸில் வந்து விழுகிறது. இதுவும் ஒரு டிசாஸ்டர் தான். ஓகேவா? அடுத்த தண்டர் அண்ட் லைட்னிங், சடன் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ், ஃபிளாஷஸ் ப்ளஸ் தண்டர் சவுண்ட் வேவ்ஸ். நமக்கு தெரியும் தண்டர் எலக்ட்ரிக். பட் இது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னா திடீர்னு கரெக்டாக இடி விழுந்து அந்த இடம் பற்றிக்கும். ஒரு கூரையிலையோ ஒரு தென்னை மரத்துலையோலாம் பச்சை தென்னை மரமே பற்றிக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது நீங்கள் இடி தாக்கி பல பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் இதுதான். ஸோ மழை நேரத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மழை நேரம் இல்லை. ஸோ அந்த கிளைமேட் கண்டிஷன் இடி இடிக்குது மழை பெய்யுது அந்த மாதிரி கண்டிஷனில் எப்போவுமே மரத்துக்கு கீழேயோ இல்லை எலக்ட்ரிக் கம்பத்துக்கு கீழேயோ அல்லது எப்படி சொல்கிறது முக்கியமாக மரத்துக்கு கீழே வயலில் இந்த மாதிரி இடங்களை நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா அந்த பச்சை மரங்கள் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும் இடியை. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, முடிஞ்சளவு எலக்ட்ரிக் கம்பம் அது எப்படி சொல்கிறது அதிகபட்சம் விழுகிற இடம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கம்பமும் மரங்களும் அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்கள் மட்டும்தான். ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடி விழுந்துச்சுன்னா பயங்கர எஃபெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு இடி விழுகுது அப்படின்னா ஏதாவது ஒரு சேஃபான இடத்துல போய் நிற்கணும். இல்லை அப்படின்னா உட்காந்த இடத்துல நின்ன இடத்துல இடி இடிக்குதுன்னா உட்காந்து காதை பொத்திடணும்னா அதுக்கான நிறைய அவேர்னஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிங்க கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் ஆல் டைப்ஸ் கொடுத்துருவோம். மேன்மேட் ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர் டூரிங் ஹாட் அண்ட் ட்ரை வெதர், காசஸ் லைட்னிங், ஹியூமன் கேர்லெஸ்னஸ். ஓகே, இப்போ காடுகளில் காட்டுத்தீயெல்லாம் மாட்டிக்கிறோம். காட்டுத்தீ. ஸோ காட்டுத்தீயில மாட்டி பல பேர் இங்கே இறந்துருக்காங்க.
ஸோ அது வந்து மின்னல் தாக்கியோ இல்லை ஒரு ட்ரெயினால ரொம்ப ஓவர் வெயில்னால காஞ்ச இது வந்து அதுவே பற்றிக்கும், அந்த மாதிரி நடக்கிறது. இன்னொன்று மின்னல் தாக்கி கூட பற்றிக்கும், அது ஒன்று. இன்னொன்று ஹியூமன்ஸ்னால கேர்லெஸ்னால ஏதாவது ஒன்று சமைச்சிட்டு அப்படியே போட்டு வருது காட்டுக்குள்ளே. அதனால தான் எப்போவுமே நெருப்பை வந்து காட்டுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே போட்டுறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் டெமாலிஷன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ மனிதனால் அழிக்கப்படுற பில்டிங்ஸ் இது வந்து தேவைக்கு ஏற்பவும் அழிக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட்டே சில நேரம் என்ன சொல்கிறது, ஒரு சக்தி வாய்ந்த குண்டுகளை வச்சு தகர்க்கும் பில்டிங்கெல்லாம். ஓகேங்களா, அது ஏன்னா அந்த இடத்துல கவர்மெண்ட் வேற பில்டிங் வர மாதிரி இருக்கும், இல்லை அந்த இடம் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும், அந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஆக்சிடென்ட்ஸ், எக்ஸாம்பிள் போபால் கேஸ் ட்ராஜடி. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு கெமிக்கல் கம்பெனியோ இல்லை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெமிக்கலை ப்ராசஸ் பண்ணுற எந்த கம்பெனியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி என்ன செஞ்சிடும், ஆக்சிடென்ட்ஸ் நடந்துடும். ஆனால் அந்த மாதிரி நடக்கும்போது தடுக்கவே முடியாது. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் போபால் கேஸ் ட்ராஜடி. அந்த இஷ்யூஸ் ஏகப்பட்ட பேர் சேர்ந்துருப்பாங்க. கேஸ் வெளியாகுதுன்னா என்ன வச்சு நம்ம தடுக்க முடியும்? அந்த கேஸ்ல நெருப்பு பட்டுச்சுன்னா அந்த கேஸ் எங்கெல்லாம் பரவி இருக்கோ அவ்வளோ தூரமும் நெருப்பு பரவும். அப்போ ஒன்று சாகணும், இல்லை அது பத்திக்கல்னா கூட அந்த மூச்சு திணறல்னால சாகிற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா, அடுத்த டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட் டியூ டு வயலேஷன் ஆஃப் ரோட் ரூல்ஸ் கேர்லெஸ்னஸ். ஓகே, ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால நடக்கிற ஆக்சிடென்ட்ஸு, கேர்லெஸ்னால நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்த டெரரிசம் காஸ்ட் பை சோசியல் அண்ட்ரஸ்ட் அண்ட் டிஃபரன்சஸ் இன் பிரின்சிபிள்ஸ். ஓகே, டெரரிசம் நடக்குது, நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போ கூட மேலே ஜம்மு காஷ்மீர் கிட்ட ஒரு இடத்துல நடந்துச்சு. இந்த டெரரிசம் சொல்லும் போது சில விஷயங்கள் எனக்கு நான் வருது. என்னன்னா, டெரரிசத்தை என்றைக்குமே வந்து நிப்பாட்ட முடியாது, ஒழிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. பட் ஆனால் நம்மளை பாதுகாக்க முடியும். அதிகபட்சம் நம்ம செஞ்சதை தான். காஸ்ட் பை சோசியல் அண்ட்ரஸ்ட்னா சமூக அமைதி இல்லாத காலங்கள்லையும் சமூகத்தை சீர்குலைக்க நினைக்கிற எல்லா இடத்துலையும் டிஃப்ரென்சஸ் இன் பிரின்சிபிள் கொள்கை வேறுபாட்டினாலையும் இங்கே வந்து டெரரிசம் நடக்குது. ஸோ அவன் கொள்கைக்கு அவன் போராடினானா அது பேர் டெரரிசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கொள்கை வந்து நல்லதா கெட்டதான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க நம்மளுடைய நாட்டோட வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நிறைய டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பின்புலன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும், தனி நாடு. என்ன தனியா விட்டு நான் அவங்க கூட இருக்க மாட்டேன். இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கும் வேணும், இந்தியாவுக்கும் வேணும். பஞ்சாப்னு ஒரு நம்ம நாட்டில் ஒரு ஸ்டேட் இருக்கு, அதே மாதிரி பாகிஸ்தான்லயும் இருக்கு பஞ்சாப்புங்க. ரெண்டுக்கும் கம்பைன் பண்ண பஞ்சாப் தான் இந்தியா பாகிஸ்தானா பிரிஞ்சது. அந்த பஞ்சாப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட இருக்கிற விருப்பமே கிடையாது. பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப் எப்படின்னு தெரியல. ஆனா இவர்களுடைய பஞ்சாப்பும் என்னன்னா தனி நாடு கேட்டுதான் பிரச்சனை, அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈழத்தமிழர்களுடைய மரணங்களுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆக்குபேஷன் ஆஃப் டெரிட்டரி அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் இட பிரச்சனை தான். என்ன ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தா கூட அவன் 2 அடி நீ அங்கிட்டு இழுத்து கட்டுடா, நான் இங்கிட்டு இழுத்து கட்டு, நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க காலங்கள் இருக்கு இன்னும். அப்படிங்கிறப்ப கண்ட்ரி இது எப்படி சண்டை வராமல் இருக்கும்? இப்போ ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் கையில் போச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருக்க சோர்சஸ் எல்லாமே பாகிஸ்தான் எடுத்துக்க முடியும். நிலத்துக்கு கீழே இருக்க தண்ணியா இருக்கட்டும், நிலத்துக்கு கீழே வேற ஏதாவது மினரல்ஸா இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துக்கு கீழே கோல்டே இருந்தா கூட அது பாகிஸ்தானுக்கு லாபம். எல்லா நாடும் அப்படித்தானே. ஸோ இப்போ நம்ம வேர்ல்டு வைடா நடக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன வாக்கிய தகராறு மாதிரி தான். ஸோ எல்லாமே இட பிரச்சனையாக மட்டும்தான் இருக்கும். ஸோ டெரரிசம்க்கு மெயின் ஆக்டிவிட்டிஸ் என்ன, இதுதான். கொள்கைக்காக சண்டை போடுறது ஒரு பக்கம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அதோட பின்புலம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் பிரச்சனையா இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு இதாக இருக்கும். ஓகேவா, ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது சடன் க்ரௌட் ரஷ், சஃபாசிகேஷன், ட்ராம்பிளிங், டெத்ஸ். ஸோ ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது சடன் க்ரௌடு, இதுவும் ஒரு டிசாஸ்டர் தான். இதுக்கு சொல்லவே தேவையில்லை. நம்ம கரூரில் நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும். சஃபாகேஷன், ட்ராம்பிளிங் அண்ட் டெத். ஓகே, இதுவும் கடுமையான பாதிப்பு தான். ஓகேவா, ஓகே. அடுத்த கேஸ் ஸ்டடி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இது பற்றி தான் கொடுத்துருக்கோம். 2004 இந்தியன் ஓஷன் சுனாமி. ஓகே, 26 டிசம்பர் 2004
ரீஜியன் சவுத் ஈஸ்ட் ஏசியா. எர்த்குவேக் பார்த்தீங்கன்னா 9.1 9.3 மேக்னிடியூட் ப்ரெஷர். ஸோ எர்த்குவேக் வந்து 9.1ல இருந்திருக்கு. 6.5னா மாடரேட்டாக மொத்தம். 9க்கு மேலே போயிருச்சுனாலே ஒன்றுமே பண்ண முடியாது, சிவியர் அட்டாக்கை காட்ட தான் செய்யும். லொக்கேஷன் சுமத்ரா, இந்தோனேஷியா. ஸோ சுமத்ராவில் எக்ஸாக்டாக சுமத்ராவில் ஈடுபட்டது ஆனால் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து அலை எவ்வளோ தூரம், சுமத்ரா எங்கே இருக்குது, இங்கே கரையோரத்தில் இருக்க நம்ம தமிழ்நாடு இந்த பக்கம் உள்ள ஏரியாக்கெல்லாம் எங்கே இருக்குது, ஆனால் அங்கே ஏற்பட்ட அலை எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை. நேராக வந்து அங்கே அந்த ஷேக்கு அந்த அலை அப்படியே நேராக எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்குன்னு பார்த்துங்க. ஒருவேளை அந்த கரையோரத்தில் இருக்கவங்களை பற்றி நம்ம யோசிக்கிறோம், கடலுக்குள்ள அந்த சுமித்ராக்கு பக்கத்தில் ஒருவேளை ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களோ இல்லை அவங்களோட நிலைமை நினச்சி பாருங்க. அவன் கரைக்கே வந்திருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக அந்த அலை என்ன செஞ்சுருக்கோம், கவுத்து போட்டிருக்கோம் இல்லையா கப்பலை. ஓகே, அப் டு 30 மீட்டர் ஹைட் வரைக்கும் வந்திருக்கு. டெத்து பார்த்தீங்கன்னா 600,000 இங்கே ஏசியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேரா, 100,000 லேக், ஆமாம் 2 லேக். இந்தியாவில் 10,000க்கும் மேற்பட்டவங்க இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 1,705 பேர் இருந்திருக்காங்க. மோஸ்ட் டேமேஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் 500 மீட்டர்ஸ் ஆஃப் ஷோர். ஸோ 500 மீட்டர் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான டேமேஜ். ஸோ ஒர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி எங்கன்னா நாகப்பட்டினம் தான். அஃபெக்டட் குரூப்ஸ் எந்த மாதிரி மக்கள்லாம், ஃபிஷர்மேன், டூரிஸ்ட்டு, மார்னிங் வாக்கர்ஸ், கோஸ்டல் ரெசிடென்ட்டு. கடலுக்கு பக்கத்தில் இருந்த எல்லாருக்குமே சாவுதான் இன்னைக்கு. ஃபிஷர்மேன்லாம் வீடே அங்கே தான் கண்டிப்பாக, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா சுனாமி இயர்லி வார்னிங் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்குவாய்ஸ் ஹைதராபாத் எஸ்டாப்ளிஷ் இன் 2007. ஸோ இந்த மாதிரி சுனாமி இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் அவேர்னஸ் கிடைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தெரிஞ்சால் கூட எத்தனையோ உயிரை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா. ஸோ அதை தான் இவங்க மீன் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ சுனாமி இயர்லி வார்னிங் சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிச்சி இன்குவாய்ஸ் ஹைதராபாத் எஸ்டாப்ளிஷ் இன் 2007. அதுக்கப்புறம் சுனாமி வர்றதுக்கு முன்னாடி இன்காய்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஃபுல் ஃபார்ம் இருக்கா, ஹைதராபாத்ல இருக்கு, ஓகே கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்காய்ஸ் ஃபுல் ஃபார்ம் பார்க்கணும். ஓகே, கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம். ஓகே, இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஸோ சுனாமி வர்றப்ப என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கு தானே இது. அப்போ சின்ன குழந்தைங்க சொல்லும்போது இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் கண்டிப்பாக சொல்கிறது வாய்ப்பு. இதெல்லாம் செய்யலாம். செக் இஃப் ஹோம் ஸ்கூல் இன் வர்னரபிள் கோஸ்டல் ஏரியா. ஹோம்லேயோ வீட்லேயோ கண்டிப்பாக இருக்கணும். நோ ஸ்ட்ரீட் ஹைட் அபவ் சி லெவல். நம்ம சி லெவல்லேருந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஹைட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிளான் அண்ட் பேட்டிஸ் எவாக்குவேஷன் ரூட்ஸ். டக்குன்னு எப்படி சொல்கிறது, வெளிவரதுக்கான வழிகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஸ்கஸ் சுனாமிஸ் வித் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணணும். இஃப் வாட்டர் ரெசிட்ஸ் இமீடியட்லி கோ டு ஹையர் கிரவுண்ட், ஸ்டே அவே ஃப்ரம் த கோஸ்ட். ஓகே, இது எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு காமன் சென்ஸோடு நடந்துக்கிறது தான். இந்த நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து ஹைட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் ஈஸியாக தப்பிக்கிறதுக்கான வழியை முன்னாடி தெரிஞ்சு வச்சுருக்கிறது அதுவும் நல்ல விஷயம். ஏன்னா அந்த இடத்துல யோசிக்க முடியாது இல்லையா. ஸோ இது எல்லாமே பேசிக்காக காமன் சென்ஸ் தான் நமக்கு. என்னெல்லாம் செய்யக்கூடாது, don't go to coast to watch, don't try to search tsunami waves, don't ignore basic facts about tsunami. ஸோ ஃபஸ்ட்டு கோஸ்டில் ஏக போகக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த அலையில் எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் வச்சுக்கவே கூடாது. டோன்ட் இக்னோர் பேசிக் ஃபேக்ட்ஸ். இந்த ஒரு அடிப்படை விஷயங்களை தயவுசெய்து இக்னோர் பண்ணிக்கக்கூடாது. அவேர்னஸ் கொடுத்துட்டாங்கன்னா வருதோ வரலையோ பேசாமல் அமைதியாக வீட்டில் உட்காந்துறது நல்லது, ஓகேங்களா. 2வது, கடலுக்கு போகாமல் இருக்க முடியாது. கடலுடைய சீற்றம் பற்றி வானிலையில் சொல்லிட்டே இருப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சுனாமின்னு இல்லை, கடலுடைய சீற்றம் அதிகமாக இருக்குனாலே இங்கே அவேர்னஸ் கொடுப்பாங்க. என்ன சொல்கிறது, அதுக்கான அவேர்னஸ் அங்கே சிக்னல்ஸ் இருக்குது, நியூஸில் சொல்கிறாங்க, ரேடியோவில் சொல்கிறாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஃப்ளூட்ஸ் அதை பற்றி கம்ப்ளீட்டாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளூட்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன்னா ஹை ஸ்ட்ரீம் ஃப்ளோ கிராசிங் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரிவர் பேங்க்ஸ், இனண்டேஷன் ஆஃப் லோ லேண்ட். ஸோ ஃப்ளூட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் தண்ணியை விட எப்போ தண்ணி அதிகமாக வந்தாலும் அது பேர் என்ன, அது ஃப்ளூட் தான். அது என்னென்ன மாதிரிலாம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
ஸோ இனண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா வெள்ளம். ஸோ வெள்ளம், ஃப்ளோ எல்லாமே ஒன்று தான் இல்லையா. ஹை ஸ்ட்ரீம் ஃப்ளோ கிராசிங் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ரிவர் பேங்க்ஸ். ஓகே, இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிட்டு இருக்கும், தண்ணி நிரம்பிடும், சொல்லாம கொள்ளாம திறந்து விட்டுருவாங்க அந்த இதை தண்ணியை. அவங்களுக்கு சொல்லாம கொள்ளாம திறந்து விடணுங்கிற எண்ணம் இருக்காது. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அந்த கேட்டை மூடி வச்சுட்டு வச்சுக்க தண்ணி அதிகமாக வருவா. அந்த கேட்டுக்கு முன்னாடி இருக்க ஏரியாலாம் இருக்குல்ல, அதில் அப்படியே ஆற்றுல தண்ணி நிரம்பி நிரம்பி சைடில் அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் திறந்து விட்டே ஆகணும். அந்த திறந்து விட்டே ஆகணுங்கிறது நைட்டு 12 மணியாக இருக்கலாம், 10 மணியாக இருக்கலாம், 11 மணியாக இருக்கலாம். ஸோ அப்போ டிவிலையும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது, போய் நம்ம ஊராக கத்தவும் முடியாது. வேற வழியே இல்லாமல் என்ன செஞ்சிடறாங்க, டக்குன்னு திறந்து விட்டுருது. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இருந்தும் தண்ணி வந்துடும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் என்னென்னலாம் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. ஃப்ளாஷ் ஃப்ளூயிட் அக்கர்ஸ் வித்தின் 6 hours காஸ்ட் பை ஹெவி ரெயின்ஃபால். ஒரு 6 hourக்குள்ளே வர்ற இது பேர் தான் ஃப்ளாஷ் ஃப்ளூட்னு பேர். ஸோ இது அதிக மழை, டக்குன்னு மழை பெஞ்சிட்டே இருக்கும், டக்குன்னு தண்ணி வந்துடும். ரிவர் ஃப்ளூட்ஸ் ஆறுலேருந்து வர்றது டியூ டு precipitation over large catching area or snow melting or both. ஓகேவா. டியூ டு precipitation அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஓவர் லார்ஜ் காட்சிங் ஏரியா, கேட்ச்மெண்ட் ஏரியா. ஓகே, மழைப்பொழிவு தான். ஓகே, திடீர்னு மழை ஒரு மெயின் காரணம். ஏன்னா இப்போ நீங்கள் குற்றாலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கே அந்த டவுட் ரொம்ப நாளாக இருக்குது. நார்மலாக தண்ணி வந்துகிட்டு இருக்கும், எல்லாரும் குளிச்சுட்டு இருப்பாங்க. சடனாக எங்கேருந்து இவ்வளோ பெரிய தண்ணி வருது அப்படின்னு நான் ஜஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி எல்லாத்துட்டையும் கேட்குறப்ப எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, தண்ணி வந்துட்டு இருக்க இடம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல குளத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கும் ஹில்ஸுக்கு மேலே. ஓகேவா. ஸோ அந்த ஆர்ஜின்னு ஒன்று இருக்குல்ல, குற்றாலத்தை அருவி ஊற்றுது, அது ஏதோ ஒரு வழியில் தண்ணியெல்லாம் ஓடி ஓடி வருது. அந்த ஆர்ஜின் இடத்துல ஒருவேளை குளம் நிரம்பி அது உடஞ்சி வரலாம் வெளியே, இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மழை பெய்ய 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 தண்ணி அதிகமாகி சடனாக வரலாம் இல்லையா. ஸோ இந்த நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டாற்று வெள்ளம் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குற்றாலத்தை விட்டுருங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். அதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தண்ணி அப்படியே காலு கீழே ஓடிட்டு இருக்கும். தண்ணி சடனா ஒரு 5 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடும்பம்லாம் ஒரு 6 பேர் கையை பிடிச்சிருந்தாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டால. எங்கேருந்து இவ்வளோ தண்ணி வந்துச்சு அப்படிங்கிறதே ஒரு பெரிய இதாக இருக்கு. ஸோ அப்போ எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆறுகள் தான். எப்போ வெள்ளம் வரும், எப்போ அதிக தண்ணி வரும், எப்போ டேமை திறந்து விடுவாங்க அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மழைனால வர்ற ஏரியா, பனி உருகிறதுனால வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஃப்ளூட்ஸ் அசோசியேட் சைக்ளோன், ஹைடைட், சுனாமி. ஓகே, தண்ணி உள்ளே வருது, சைக்ளோனால, அதிக அலைனால, சுனாமினாலாம் வருது. ஸோ காசஸ் ஆஃப் ஃப்ளூட், ஏன் இந்த ஃப்ளூட்லாம் வருது அப்படின்னா டொரன்ஷியல் ரெயின்ஃபால், என்க்ரோச்மெண்ட் ஆஃப் ரிவர் பேங்க்ஸ், எக்ஸசிவ் ரெயின்ஃபால் இன் கேட்ச்மெண்ட், இன்எஃபிஷியன்ட் இன்ஜினியரிங், என்பேக்மெண்ட், டேம்ஸி கேனல்ஸ். ஓகே, அதாவது என்ன, அதிக மழை, அதுக்கப்புறம் ரிவர் பேங்க்ஸில் அதிக தண்ணிகள் வருது, அதிக மழை ஒரே இடத்துல பெய்யுறது, அதுக்கப்புறம் என்பேங்க்மெண்ட்ஸ், டேம்ஸி கேனல்னா இன்எஃபிஷியன்ட் இன்ஜினியரிங், தண்ணியை கட்டி தேக்கி வச்சிருக்க டேமாக இருக்கட்டும் இல்லை கேனல்ஸாக இருக்கட்டும், இன்எஃபிஷியண்டாக இருக்கும். அது ஒன்று டேம் உடஞ்சி தண்ணியை தாங்குற அளவு ஸ்ட்ரென்த்தாக கட்டணும் இல்லையா. சில டேம் உடஞ்சிரும், சில நேரம் அந்த கேட்டு உடஞ்சிரும் தண்ணியோட ஃபோர்ஸ் தாங்க முடியாமல். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இதுவும் ஒரு காரணங்கள் தான், காஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரைனேஜ் சிஸ்டம், வாட்டர் பொல்யூஷன், சாயில் எரோஷன், ஸ்டாக்னேஷன். ஸோ இது எல்லாமே லாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் கேட்டில், லாஸ் ஆஃப் லைஃப், ஸ்ப்ரெட் ஆஃப் கான்டேஜியஸ் டிசீஸ். ஸோ இந்த ஃப்ளூட்ஸ் வரனால ட்ரைனேஜ் சிஸ்டம் இது பாதிக்கப்படுது. தண்ணி எல்லாமே நல்ல தண்ணி மட்டுமா அப்படியே வெள்ளத்தில் வரப்போது கிடையாது, எல்லா தண்ணியும் கலந்தான் வரும். அது ஒன்று. மண் அரிப்பு ஏற்படும். ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறதும் மண் அரிப்பு சம்மந்தப்பட்டது தானா அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸ்டாக்னேஷன் மீனிங் பார்த்தோம்னா தேக்கம், தண்ணி தேங்கிடுறது, தண்ணி ஒரே இடத்துல இருந்து தேங்கிடும் இல்லையா, அதான் ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ லாஸ் ஆஃப் தேங்குச்சுன்னா அவ்வளோதான் போச்சு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, கால்நடைகள்லாம் செத்தான் போகும், நம்ம லைஃப் பாதிக்கப்படும், நிறைய நோய்கள் வரும். ஸோ ஃப்ளூட்ஸில் டோன்ட் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. செக் இப் செட்டில்மெண்ட் இஸ் ஃப்ளோட் ப்ரோன். ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்துக்குரிய இடத்துல இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கீப், நான் சொன்னேன் இல்லையா, ரேடியோ, டார்ச், பேட்டரி, ட்ரிங்கிங் வாட்டர், ரைஸ் ஃபுட்டு, சால்ட்டு, சுகர், இது எல்லாமே ஒரு அவசர தேவைக்கு வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ தான் அப்டேட் கிடைக்கும். சேஃப் கார்டு அப்படின்னா கெரோசின், கேண்டில், மேட்ச் பாக்ஸ், க்ளோத்து, வேல்யூபிள்ஸ் என்னெல்லாம் சேஃப் கார்டுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும். அம்பர்லா, பேம்பு போல்ஸ், இது எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். கீப் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு, ஸ்ட்ராங் ரோப்ஸு, டிக் கேனல்ஸ் டு ட்ரெயின் எக்ஸஸ் வாட்டர், கீப் சாண்ட் பேக்ஸ். ஓகே,
தண்ணி உள்ளே வராமல் இருக்க மண் மூட்டைங்க இதெல்லாம் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கணும். எல்லாமே நம்ம உயிரை காப்பாற்றிக்க வேண்டிய எல்லாமே என்ன செய்யணும், அதில் கண்டிப்பாக இருக்கும். செய்யக்கூடாது என்னென்னா, டோன்ட் ரீகனெக்ட் எலக்ட்ரிசிட்டி. தண்ணி இறங்காமல் கரண்ட்டை திரும்ப வர வச்சிடக்கூடாது, தண்ணியில் பாஸ் ஆகிடும். டோன்ட் ஆப்ரேட் வெஹிக்கிள்ஸ், வண்டிகளை இது பண்ணாங்க. டோன்ட் ஸ்விம் அகைன்ஸ்ட் ஃப்ளூட், வெள்ளத்துக்கு அகைன்ஸ்டாக ஸ்விம் பண்ணக்கூடாது. டோன்ட் கோ ஆன் எக்ஸஷன். டோன்ட் இக்னோர் வார்னிங்ஸை எப்போவுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இக்னோர் பண்ணிட கூடவே கூடாது. எக்ஸர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, சுற்றுலா போகிறது. டோன்ட் கோ ஆன் எக்ஸஸ். அந்த வெள்ளத்தை பார்க்கறதுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி போகிறாங்கல்ல, அது மாதிரி. சரிங்களா? ஓகே, அடுத்த டியூரிங் ஃப்ளூட்ஸ். ஸோ மழை வெள்ளம் வந்திருக்கப்ப நம்ம என்னென்னலாம் செய்யணும்? ஃபஸ்ட்டு கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணணும். சாண்ட் பேக்ஸை வச்சு என்ன செய்யணும், பாத்ரூம் குடிச்சு எல்லாம் தண்ணி வர இடங்கள் அடைக்கணும். லீவ் இமீடியட்லி த்ரூ சேஃப் பேசேஜ். நான் என்ன சொல்கிறது, இமீடியட்டான ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், கரெக்டாக. ட்ரிங்க் ஹாட் வாட்டர் குடிக்கணும். யூஸ் ப்ளீச்சிங் பவுடர், ஏன்னா அது நோயை வர. இன்ஷூர் நோ கேஸ் லீக்கேஜ் பிஃபோர் லைட்னிங் மேட்ச். கேஸ் லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்துக்கணும். டோன்ட் ஓவர் ஈட் வென் ஹேவிங் டயரியா. டோன்ட் பிக் ஃப்ளோட்டிங் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, டோன்ட் ஓவர் ஈட். ஒரு வயிறு சரியில்லை, செரிமான கோளாறு, லூஸ் மோஷன் ஆகுது, அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யக்கூடாது, அதிக உணவுகளை எடுத்துக்கூடாது இந்த மாதிரி சமயத்தில். ஸோ டோன்ட் பிக் ஃப்ளோட்டிங் ஐட்டம்ஸ். ஸோ மிதக்கக்கூடிய ஐட்டங்களை கையாளக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஃப்ளோட்டிங் செக் பண்ணிடுவோம். அதான் ஃப்ளோட்டிங் மிதக்கிற ஐட்டங்களை அதோட சேர்ந்து நீங்களும் போகிற மாதிரி ஆயிடும் வெள்ளத்துக்கு, அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிசாஸ்டர் ரிஸ்க் டிடெக்ஷன். ஸோ என்னெல்லாம் ரிஸ்க் டிடெக்ஷன் பண்ணலாம், டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் டிசாஸ்டர் ரிஸ்க் த்ரூ அனாலிசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேஷுவல் ஃபேக்டர்ஸ். நம்ம இந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கான ஒரே வழி என்னென்னா, இதை பற்றின அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஓகேவா? 4 key approaches: campaigns, participatory learning, informal education, formed school based interventions. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, விழிப்புணர்வு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை இதை பற்றி லேர்ன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராப்பராக போய் இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா எப்படி சொல்கிறது, போய் படிக்கிறது இல்லை. ஸோ ஆனால் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஸ்கூல் பேஸ்டு ஃபார்மல் ஸ்கூல் பேஸ், ஸ்கூல்லே இதை என்ன செய்யணும், இவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். இதெல்லாம் 4 key approaches பார்க்கப்படுது. ஃபோர்காஸ்டிங் அண்டு இயர்லி வார்னிங். வெதர் ஃபோர்காஸ்டிங், சுனாமி இயர்லி வார்னிங், சைக்ளோனிக் ஃபோர்காஸ்டிங் அண்ட் வார்னிங், ப்ரொவைட் நெசசரி இன்ஃபர்மேஷன், ரெடியூசஸ் ரிஸ்க். ஃபோர்காஸ்டிங்னா முன்னறிப்பு. ஓகேங்களா, முன்னறிவிப்பு. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு விதமான ரிடக்ஷன் சோர்ஸ் தான். ஓகேவா? இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம், ஸ்கூல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, வில்லேஜ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆல் டேக் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் டுகெதர். இது என்னன்னா, எல்லா இடத்துலையுமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஹெட்னே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, தமிழ்நாட்டிலையும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் சரி. ஸோ இது இல்லாமல் ஸ்கூல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கலாம், கிராமங்களுக்கு உருவாக்கலாம். அப்போ தான் நம்ம ஒரே ஆளாக தெரிஞ்சுக்கிறத விட ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யும் போது ஈஸியாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸ்கூலில் இப்போ ஒரு கமிட்டி இருக்குன்னா, அப்போ ஸ்கூலில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் டிசாஸ்டர் வந்தால், ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது, பசங்களை என்ன மாதிரி கைட் பண்ணுறது, ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை இல்லையா? ஸோ அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று கண்டிப்பாக வேணும். அடுத்த ரோல் ஆஃப் மீடியா. ஸோ இங்கே நம்ம மீடியா எடுத்துட்டோம்னா நியூஸ் பேப்பர் இருக்குது, ரேடியோ இருக்குது, டெலிவிஷன் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது. இந்த நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷனை விட இன்னைக்கு சோஷியல் மீடியா எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு லட்சக்கணக்கான மக்களை போய் சேரணும்னா சோஷியல் மீடியா ஒன்று போதும் இல்லையா? ப்ரொவைட் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியுது, அலாட் ஆன் வல்னரபிள் ஏரியாஸ் தெரிஞ்சுக்க முடியுது, ரிஸ்க் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியுது, ப்ரிப்பரேட்டரி மெஷர்ஸ் தெரிஞ்சுக்க முடியுது, லீஃப் மெஷர்ஸ், மெடிசின் அலாட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் என்ன செய்ய முடியுது, மீடியானால தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? ஸோ இதுவும் அப்படிதான். கேஸ் ஸ்டடி பாருங்கள், சென்னை ஃப்ளூட் 2015 சென்னை வெள்ளம் மிகப்பெரிய ஒரு இது, லார்ஜஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆன் சவுத் ஈஸ்ட் கோஸ்ட்டு. நார்த் ஈஸ்ட் மான்சூனால, ட்ரையாப்ளிக்கல் சைக்ளோனால வந்ததான் ஆனுவல் அன்னைக்கு அந்த ஒரு ஹெவி ரெயின்ஃபால் அன்னைக்கு வந்தது. நவம்பர் டு டிசம்பர் 2015 சிவியர் ஃப்ளூட், டெத்து பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே, ஹியூஜ் எக்கனாமிக் டேமேஜ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் டுக் ஆக்ஷன் ஃபார் ரிடியூசிங் லைஃப் லாஸ், மினிமைசிங் ஹியூமன் சஃபரிங். கவர்மெண்ட்டு நம்மளை என்ன செய்யுச்சு,
அந்த டயத்தில் சென்னையில் ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க. அந்த டயத்தில் அதே மாதிரி அடுத்த வருஷம் வரக்கூடாதுன்னு நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அதையும் மீறி என்ன செய்யும், இயற்கை தன்னோட பாதிப்பை காட்ட தான் செய்யும். ஸோ ஹிடன் கான்செப்ட் ஆஃப் யூபிஎஸ்சி. ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நமக்கு தேவையில்லை. அந்த லெசனில் அந்த அளவுக்கு கேட்கலாம், கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர், சோசியல் ஃபிசிக்கல் வல்னரபிலிட்டி, அர்பனைசேஷன் இன்க்ரீசஸ் ரிஸ்க், கோஸ்டல் பாப்புலேஷன் டென்சிட்டி, மேஜர் ஹார்டு, ஏர்லி வார்னிங் ஃபோர்காஸ்டிங் எசென்ஷியல். ஸோ டிஆர்ஆர், ப்ரோஆக்டிவ் நான் ரியாக்டிவ், கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரோல் ஆஃப் மீடியா டிசாஸ்டர் கம்யூனிகேஷன், கேஸ் ஸ்டடிஸ் க்ரூஷியல் ஃபார் மெயின்ஸ் ஆன்சர். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த டாப்பிக்கு நம்ம தொடவே தேவையில்ல. மெயின்ஸில் வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வெளில வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பொத்தாம்பதுவான ஒரு கேள்வி. கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், டிசாஸ்டரில் மீடியாவுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஓவராலாக அந்த லெசனில் உள்ள எல்லா ரிலேட்டட் பாயிண்ட்ஸும் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட என் முடிஞ்சிருச்சு. ஓகே, ரைட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். இதில் பெருசாக வந்து அவேர்னஸ் வீடியோ, இது நம்ம படிக்கிறோமோ பாஸ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம வாழ்வாதாரத்துக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம படிக்கிறோம், பாஸ் பண்ணுறோம், அதை எல்லாமே ஒரு பக்கத்தை விட்டுட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நம்ம உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் செய்யவே முடியும். இப்போ வாழ்கிற வாழ்க்கையை எந்தளவு சேஃப்டியாக பார்த்துக்கணுங்கிறது இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.